அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தமிழகத்தில் இடஒதுக்கீட்டு முறை, தமிழகத்தின் ரிசர்வேஷன் பாலிசி. பாருங்க, அப்போ 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு அல்லது சுதந்திரம் பெற்ற பிறகு ரெண்டுமே பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலமாக இருந்தாலும் சரி, பிந்தைய பிற்பகுதியாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் பிராமணர்கள் மட்டுமே அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி கிடைத்ததால் அந்த சமூகத்திலிருந்து கல்வி கற்ற இளைஞர்கள் எங்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பாருங்க, தமிழ்நாட்டில் இருந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நலனுக்காக பாடுபட்டவர்கள் அயோத்திதாசர், சிங்காரவேலர், ரெட்டமலை சீனிவாசன், தியாகராயர் மற்றும் பனகல் ராஜா போன்றோர் முன்னிலையில் இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாருங்க, அனைத்து வாய்ப்புகளிலும், அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் பிரதிநிதித்துவத்தை பெற்று தருவதற்காக தொடர்ந்து போராட்டத்தின் விளைவு பாருங்க, 1892 சென்னை மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறை வெளியிடப்பட்டது. இது அரசாணை 128(2) என்று அழைக்கப்படுகிறது. அது பாருங்க, சென்னை மாவட்டத்தில் மட்டும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இதை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தணும் சொல்லிட்டு போராட்டம் வெளியிடப்படுகிறது. அப்ப விளைவு பாருங்க, 1885 இதற்கு முன்பேவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திரிமன்கிரே அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த திரிமன்கிரே அறிக்கையின்படி தான் பாருங்க, 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பஞ்சமி நிலங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 1892 திரிமன்கிரே அறிக்கையின்படி. அதுக்கடுத்து பாருங்க, 1891 அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபா என்கிற அமைப்பை உருவாக்குகிறார். இந்த அமைப்பின் மாநாடு நீலகிரியில் நடைபெறுகிறது. அப்ப நீலகிரியில் நடந்த இந்த மாநாட்டில் தான் அரசின் அனைத்து துறைகளிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, 1893 ரெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபா என்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதுக்கடுத்து 1909 மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர், மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் உருவாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து 1910 இந்த மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை அரசு தடை செய்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, 1912 சி நடேசன் முதலியார் மெட்ராஸ் ஐக்கிய கழகம் என்கிற திராவிட சங்கத்தை உருவாக்கினார். மெட்ராஸ் ஐக்கிய கழகம் என்கிற திராவிட சங்கம் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த திராவிட சங்கம் மூலமாக திருவல்லிக்கேணியில் இலவச விடுதி உருவாக்கப்பட்டு, ஹாஸ்டல்ஸ் ஏற்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெறுவதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, 1916 டி.எம். நாயர், சி நடேச முதலியார், சர்.பி. தியாகராயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார்கள். சரிங்களா? இந்த அமைப்பு தான் பாருங்க நீதி கட்சியாக மாற்றம் அடைந்திருக்கும். அப்ப பாருங்க, 1916 பிராமணர் அல்லாத நலனுக்காக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டு 1917 இது நீதி கட்சியாக மாற்றம் அடைந்தது. அப்ப இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சியாக மாற்றம் பெறுவதற்கு காரணம் அவர்கள் வெளியிட்ட ஜஸ்டிஸ் என்கிற இதழ். பாருங்க, இந்த நீதி கட்சி 3 பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கும். பாருங்க, ஜஸ்டிஸ் ஆங்கிலம், திராவிடன் தமிழ், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு, இந்த 3 மொழியில் இந்த பத்திரிகைகளை வெளியிட்டது. அப்ப நீதி கட்சியினுடைய ஜஸ்டிஸ் என்கிற ஆங்கில நாளிதழ் பெயர்லேயும் இது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிறது.
அப்ப நீதி கட்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? பிராமணர் அல்லாதோருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கிற இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருதல். பாருங்களேன், 1920 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின்படி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக காங்கிரஸ் புறக்கணிக்கிறது. அப்ப பாருங்க, நீதி கட்சி மொத்தம் 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும். சரி, அகரம் சுப்புராயலு முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்களேன், நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேவும் 1921 அரசாணை வெளியிடப்பட்டு அதன் மூலமாக பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி பாருங்க, இந்த வரிசையில் நியமனங்களை வழங்கியிருப்பார்கள். சமூகத்தில் பிராமணர் அல்லாத இந்துக்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் என பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த 1921 நீதி கட்சியுடைய அரசாணை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. ஏன்னா இந்த அரசாணையை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவர் முனுசாமி. 1921 அரசாணையை சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் முனுசாமி. அப்ப இந்த தீர்மானம் என்ன சொல்லுது? 100 ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய அரசு பதவியாக இருந்தால் 75% அனைத்து மக்களையும் சென்றடையும் வரை 7 ஆண்டுகளுக்கு இந்த அரசாணை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை முனுசாமி கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய சார் ஆர்.கே. சண்முகம், இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நமது எதிர்கால சந்ததி நம்மை எல்லாம் கொண்டாடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முனுசாமியுடைய தீர்மானத்தை வழிமொழிந்து பேசிய டாக்டர் சி. நடேசன், எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் சரியான பிரதிநிதித்துவம் தரவில்லை என்றால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம், டாக்ஸ் பே பண்ண மாட்டோம் என்கிற தீர்மானத்தையும் கொண்டு வந்திருப்பார். கவனமா பார்க்கணும். 1921 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரித்து தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவர் முனுசாமி. அதை ஆதரித்தது 2 பேர், ஆர்.கே. சண்முகம், சி. நடேசன். ஆர்.கே. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம்னாக்க எதிர்கால சந்ததி நம்மளை பாராட்டும். சி. நடேசனை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்மானத்தின்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கலைன்னா நாங்கள் டாக்ஸ் பே பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ இதன்படி பாருங்க, 1922 அரசாணை வெளியிடப்பட்டது. அதுக்கடுத்து 1925 அரசாணை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் பாருங்க, அல்லாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட அல்லாத மக்கள் என்று 2 பிரிவுகளை தனித்தனியாக உருவாக்கி இருக்கும். அப்ப காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்த பெரியார் அவர்கள் நீதி கட்சியின் இந்த நடவடிக்கையை பாராட்டியிருப்பார். ஸோ அதை காங்கிரஸ் கட்சியிலையும் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார். 1925 காஞ்சிபுரத்தில் திருவிக தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பெரியார் முயற்சிக்கிறார். பெரியாருடைய தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாததால் 1925 பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வெளியேறியிருப்பார். அதுக்கடுத்து பாருங்க, 1927 அரசாணை. 27 அரசாணைப்படி மக்கள் பாருங்க 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்ப இந்த 1927 அரசாணை தான் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் தொடர்ந்தது. சரிங்களா? பாருங்க, இதை ரா முத்தையா என்பவர் 1928 சட்டமன்ற நீதி கட்சியை சார்ந்த ரா முத்தையா என்பவர் இந்த 1927 அரசாணையை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து முறைப்படுத்தப்பட்டு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது.
அப்ப இந்த அரசாணை தான் பாருங்க 47 சுதந்திரம் பெற்ற பிறகும் தொடர்ந்திருக்கும். இந்த பிரதிநிதித்துவத்தின் படிதான் செம்பாக்கம் துரைராஜன் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பார். அப்போ உயர் நீதிமன்றம் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை ரத்து செய்தது. உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு செய்தாலும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசின் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ரத்து செய்தது. அப்ப தமிழகத்தில் பெரியார் தலைமையில் போராட்டம், காமராஜருடைய வலியுறுத்தல் காரணமாக ஜவஹர்லால் நேரு மற்றும் அம்பேத்கர் முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அதன்படி இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அரசியலமைப்பு அங்கீகாரம் பெற்றிருக்கும். அதை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணையும் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பாருங்க, இந்த நோட்ஸ் எல்லாமே ரிசர்வேஷன் சம்பந்தமாக இந்த நோட்ஸ் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். ஸோ மாணவர்கள் கட்டாயம் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளவும். மேற்கொண்டு அதில் எதையாவது சந்தேகம் இருந்தால் இதில் இருக்கக்கூடிய 2 எண்களில் கட்டாயம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பாருங்க, மதுரை ஆர்கேஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி மற்றும் சப் இன்ஸ்பெக்டருக்கான புதிய வகுப்புகளை செப்டம்பர் 17, 2024 முதல் தொடங்குகிறோம். புதிய வகுப்புகள். இந்த புதிய வகுப்புகள் என்பது நீங்கள் தேர்ச்சி பெறும் வரை வகுப்பு. சரிங்களா? கவனமாக பார்க்கணும். நீங்கள் ஒரே ஒரு முறை கட்டணம் செலுத்த போறீங்க. நீங்கள் பாஸ் ஆகிற வரைக்கும் உங்களோட நாங்கள் இருப்போம். தாராளமாக எங்கள் நிறுவனத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, குரூப் 2 2A மெயின்ஸ் வகுப்புகள் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. ஸோ பாருங்க, மொத்தம் 45 தேர்வுகள். உங்களுக்கு தெளிவான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வழங்கப்படும். ஸோ நீங்கள் 2ஆக இருந்துச்சுன்னா 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டெஸ்டாகவும் 2 பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வாக போகும். ஸோ நீங்கள் எழுத்து தேர்வில் சேர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தேர்வு எழுதிய 3 நாட்களுக்குள் உங்களுடைய விடை தொகுப்பு திருத்தப்பட்டு தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மிக தெளிவாக ஃபீட்பேக், உங்களுடைய தவறுகள் என்ன, நீங்கள் என்ன அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்கள் வழங்கப்படும். எங்களுடைய புதிய வகுப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். ஸோ மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களுடைய கைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.